ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதியே நமக. பொதுவாக பகவானுடைய நாமத்தை நாம் சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நாமோ அல்லது நம்ம முன்னோர்களோ ஏதோ புண்ணியம் பண்ணியிருந்தால் மட்டும்தான் கேட்க முடியும். இன்றைக்கி நாம் எல்லாரும் அந்த பாக்கியத்தை பண்ணியிருக்கோம். பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிறந்தன. அதில் 10 அவதாரங்கள் மிகச்சிறப்பாக பேசப்படுறது. அதுலேயும் 2 அவதாரத்தை பூர்ணாவதாரம்னு சொல்லுவாள். ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம். ராமர் அன்றலர்ந்த தாமரை மலர் போல வதனத்தை உடையவர். ராமாயணத்தில் அன்றலர்ந்த தாமரை மலர் போல இருப்பான்றதுக்கு ராமரை தசரத சக்கரவர்த்தி அழைத்து நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம்னு சொல்லும் பொழுதும் சரி, கைகேயி ராமனிடத்திலே ஆழிசூழ் உலகலாம் பரதனே ஆழ நீ போய் தாழிடும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டில் வா என்று இயம்பினன் அரசன் என்றாள். அப்பொழுதும் சரி, அன்றலர்ந்த தாமரை மலர் போல இருந்தது ராமனுடைய திருமுகம். இயம்பினன் அரசன் என்று கைகேயி சொன்னாள். அப்பா சொன்னார்னு சொன்னால் கூட நம்ம எங்கே தட்டிடுவாரோன்னு சொல்லிட்டு இயம்பினன் அரசன்னு சொன்னான். அரசனுடைய கட்டளை நம்ம மீற முடியாது. பார்த்தீங்களா? கைகேயி சொல்லியிருந்தாலே ராமபிரான் போயிருப்பார். ஆனாலும் இயம்பினன் அரசன்னு சொன்னான். கம்பர் இன்னொரு இடத்துல ராமனுடைய அழகை வர்ணிக்கிறார். எப்படின்னா, இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை, உன்னுடைய அழகை எப்படி நான் சொல்லுவேன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறார். வெய்யோ நொழி தன்மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ வேணும் இடையாளொடும் இழையானொடும் மையோ மரகதமோ மறி கொடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழியா அழகுடையான் என்கிறார் கம்பன். வெய்யோனுடைய ஒளி ராமனுடைய திருமேனியில் பட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி மறைஞ்சு போயிடுத்தான். அத்தனை தேஜஸ் ராமனிடத்தில். இடையே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நுண்ணிய இடையை உடைய சீதாதேவியோடும் இளையவனாகிய இலக்குவனோடும் ராமன் கானகம் நோக்கி செல்கின்றான். அவனுடைய அழகைத்தான் இப்படி வர்ணிக்கிறார். என்ன சொல்கிறார்? மையோ மரகதமோ, மரகத பச்சை நிறமா, மையினுடைய கரிய நிறமா, கடலின் நிறமா, நீல நிறமா, மழை முகிலா, கார் முகிலா, ஐயோ இவனுடைய அழகை நான் எப்படி வர்ணிப்பேன்? இதுக்கு மேலே என்னால் வர்ணிக்கவே முடியலேன்னு ரொம்ப அழகாக தன்னுடைய பாடலை காமிச்சிருக்கார். இப்பேற்பட்ட சௌலபியங்களை உடைய, கல்யாண குணங்களை உடைய எம்பெருமானுடைய பாதார விந்தங்களையே நாம் சரணடைய வேண்டும். அவனுடைய நாமத்தை நாவார பாட வேண்டும். இந்த கலியுகத்திலே நாம் உய்வதற்கு ஒரே வழி, ஒரே உபாயம் என்னன்னா, பகவானுடைய நாமத்தை நாம சங்கீர்த்தனமாக நாம் சொல்வதுதான் அதற்கு உபாயம். பகவானே நமக்கு புகழ். அவனுடைய சரணாகதி, அவனுடைய பாதார விந்தங்களையே நாம் சரணாகதி அடைய வேண்டும். அவனுடைய நாமத்தை தழும்பேறும் வண்ணம் நாம் உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதையே தான் ஆண்டாள் நாச்சியாரும் சொல்லியிருக்கா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். பகவானுடைய நாமத்தை வாயால் பாடணும், மனத்தால் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் பூதருவான். அப்போ எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அனலிடைப்பட்ட மெழுகு போல, அனலிடைப்பட்ட பஞ்சு போல, தூசு போல எல்லாம் பொசுங்கி போய்விடும். அவனுடைய நாமத்தை நாம் சொல்லிக்கொண்டே இருந்தால் நமக்கு அது ஒன்றே உய்வதற்கான உகந்த வழி. ஞானத்தால் நன்குணர்ந்து நாரணன் தன் நாமங்கள் தானத்தால் மற்ற அவன் பேர் சாற்றினால் வானத்து அணியமரர் ஆக்குவிக்கும்.
நாவாயில் உண்டே நமோ நாரணா என்று ஓவாது உரைக்கும் உரை உண்டே. மூவாத மாக்கதிக்கண் செல்லும் வகையுண்டே. இப்போதும் இன்னும் இனிச்சிறிது நின்றாலும் எப்போதும் ஈதே சொல் என் நெஞ்சே. எப்போதும் கைகழலா நேமியான் நம்மேல் வினை கடிவான் மொய்கழல் ஏத்த முயல். எம்பெருமானுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து அவருடைய நாமத்தை நாம் எப்பொழுதும் உச்சாரணம் செய்து கொண்டே இருந்தால் அவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுப்பான். இதை கொடுப்பான் அதை கொடுப்பான் என்பதற்காக நாம் அவனுடைய நாமாவை சொல்ல வேண்டாம். அவனுடைய நாமத்தை சொன்னாலே அவன் நமக்கு தாயினும் சாலப் பரிந்து நமக்கு எல்லா அனுகிரகமும் பண்ணுவான். பெற்ற தாயை காட்டிலும் என்று திருமங்கையாழ்வார் தன்னோட பாசுரத்தில் பாடியிருக்கார். குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயின எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள் விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நாராயணா என்னும் நாமம் நமக்கு பெற்ற தாயை காட்டிலும் பரிந்து எல்லா அனுகிரகத்தையும் பண்ணும். உலகத்திலேயே நம்ம தாய் மாதிரி ஒரு உன்னதமான ஒரு பிறவி யாருமே இருக்க முடியாது. நமக்கு தாயாராகப்பட்டவள் தனக்காக என்று எதையும் வைத்து கொள்ளாது தன்னுடைய குழந்தைகளுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பவள் தாய். அப்போது தாயை காட்டிலும் பரிந்து உனக்கு அருள் பாலிக்கக்கூடியது எது என்றால் நாராயணா என்னும் நாமம் என்று திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் சேவிச்சிருக்கார். அப்பேற்பட்ட நாராயண நாமத்தை நாம் நாளும் சொல்லணும். இப்போது பெருமாளை காட்டிலும் பெருமானுடைய நாமம் வசத்தியானது. ஏன்னா பெருமாள் எங்கேயோ தொலைவில் இருந்தாலும் அவனுடைய நாமம் நமக்கு அருகிலேயே இருந்து நம்மை வழிநடத்தும். செல்லும் வரையில் சொல்மின் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கார். நாம் செல்லும் வரையிலும் நம்முடைய உடம்பிலே சக்தி இருக்கும் வரையிலும் இந்த உடலானது இப்பூமியிலே விழும் வரையும் நம்முடைய பலம் அனைத்தும் செல்லும் வரையிலும் நாம் அவனுடைய நாமத்தை திருநாமத்தை உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாராயணா நாராயணா என்று நாள்தோறும் அவனுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருந்தால் சகல சௌபாகியங்களையும் கொடுத்து பரிபூர்ண அனுகிரகத்தையும் நாம் பெறலாம். ராம் 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 ராம்.